Rejoice. 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுல லாஸ்டா நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறத நம்ம முடிச்சிட்டோம். டிஃபரன்ஷியேட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஆனா ப்ராப்ளம்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ்ல வந்து சால்வ்டு ப்ராப்ளம், கெமிஸ்ட்ரில சால்வ்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்ப லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சால்வ்டு ப்ராப்ளம் முடிச்சோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி போட்ட வீடியோல ஒரு 17 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பிளஸ் இப்போ ஒரு 7 அப்போ ஒரு 17 பிளஸ் இப்போ ஒரு 10. ஸோ ரெண்டத்தையும் பார்த்துட்டு இருந்தாலே ஒரு 27 கொஸ்டின் பார்த்தாவே நம்ம 2 மார்க்ல கேட்டாலும் சரி 4 மார்க்ல கேட்டாலும் சரி ஈஸியா கம்பல்சரி கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியால நைட்ரஜன் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமோனியோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நைட்ரஜனோட மாஸ் நம்பர் 14, ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு. ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. அப்ப 3 into 1 3. ஓகேங்களா? அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 14 வந்துருமா? ஓகே. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறப்போ மாஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைட் பை மோலார் மாஸ் இன்டூ 100. அதான் ஃபார்முலா. மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 14 பாத்தீங்களா இங்க போட்டிருக்கோம். டிவைட் பை மோலார் மாஸ் வந்து 17 இன்டூ 100. சிம்பிளி பண்ணா 82.35% அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் சம். Calculate the number of water molecules present in 1 drop of water which weigh 0.18 gram. 0.18 கிராம் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகுல்ல அதோட எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு வாட்டர் மாலிகுலோட வெயிட் வந்து என்னன்னா 18 கிராம். நம்ம வந்து அந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல வந்து அந்த கால்குலேஷன் போட்டு காமிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுல பாருங்க. அப்ப 18 கிராம் ஆஃப் வாட்டர்ல எனக்கு 6.023 into 1023 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எனக்கு பிரசன்ட் இருக்கும். அப்ப 0.18 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான். இந்த அப்படியே சிம்பிளி பண்ணுங்களேன். 6.023 into 1023 by 18. இது வந்து 18 கிராம் வாட்டர் மாலிகுல்ல இருக்கிறது. இன்டோ இப்ப நமக்கு எதுல கேட்டிருக்காங்க 0.18 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிகுலா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1 டைம்னா இது வந்து எனக்கு சாரி இது 1 டைம்னா இது வந்து எனக்கு எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் வரும் 18. அப்ப பை 100 வரும். 10 to the power 2 எழுதலாம். மேல வரும்போது 10 to the power -2 மாறிடும். பேஸ் 2 வரை பவர் சிம்பிளை பண்ணோம்னா 23 - 2 எனக்கு 21 மாறிடும். ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன். N2 plus 3H2 ரெண்டு சேர்ந்து NH2 மாறிடுது. இது கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 mole of nitrogen plus 3 mole of hydrogen gives 2 mole of அமோனியாவா? அப்போ ஒவ்வொன்றத்தோட மாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 mole of nitrogenனா N2வா? ஒரு நைட்ரஜனோட மாஸ் நம்பர் 14. அப்ப 2 நைட்ரஜன்ங்கிறப்போ 28. 3 moles of H2. 3 moles of hydrogen தானே இருக்கு. ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜனோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கனால 1 + 1 2 வந்துடும். அப்போ இங்க 3 moles of hydrogen இருக்கனால 3 2s are 6. முடிஞ்சா? அதுக்கப்புறம் NH3 அப்படிங்கிறப்போ 2 moles of NH3. அப்போ 1 mole of நைட்ரஜன் வந்து 14, 1 mole of ஆக்சிஜன் 1. இங்க வந்து டோட்டலா 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 1s are 3. அப்போ 14 + 3 17 வருமா? டோட்டலா எத்தனை மோல் ஆஃப் அமோனியா வந்து இப்ப நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு 2. அப்ப 2 இன்டூ அமோனியோட மோலார் மாஸ். இப்போ 2 into 17 எனக்கு வந்து 34 கிடைச்சிரும். அதை கொண்டு வந்து இங்க டேஷ்ல எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 25 கிராம் ஆஃப் ஏஎல். ஓகே 25 கிராம் ஆஃப் ஏஎல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வந்து மாஸ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. பொதுவாகவே ஏஎலோட அட்டாமிக் மாஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 தான். டிவைட் பை அட்டாமிக் மாஸ் அவங்க கொடுத்துருக்கிறது 27 தான். கேன்சல் பண்ணா 1 கிடைச்சிரும். இதுக்கப்புறம் 1.51 into 10 to the power 23 mole of NH4Cl. NH4Cl அப்படிங்கிறப்போ அதோட மாலிகுலர் மாஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1.51 into 10 to the power 23 டிவைட் பை அவகேட்ரோ நம்பர் போடுங்க. 6.023 into 10 to the power 23. கேன்சல் பண்ணா 0.25 மோல். ஆக்சுவலா 1/4 வரும். அந்த 1/4 கேன்சல் பண்ணோம்னா 0.25 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் ஃபார்முலால உங்களுடைய ஒவ்வொரு எலமெண்டோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கால்சியமோட மாஸ் நம்பர் 14, கார்பனோட மாஸ் நம்பர் 12, ஆக்சிஜனுக்கு வந்து 16. இங்க 3 ஆக்சிஜன் இருக்கனால 6 into 3. அப்போ 6 3s are 48. 48 plus 12 60. 60 plus 40 வந்து 100 கிடைக்கும். 100 கிராம் இருக்கு. இப்போ கால்சியம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப மாஸ் ஆஃப் கால்சியம் டிவைட் பை மோலார் மாஸ் இன்டூ 100. அப்போ 40 டிவைட் பை 100 into 100. 100 கேன்சல் ஆச்சுன்னா 40%. அடுத்து கார்பனோட மோலார் மாஸ் வந்து 12. அப்ப 12/100 into 100. 100 கேன்சல் ஆயிட்டு 12 கிடைச்சிரும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு போட்டீங்கன்னா முடிஞ்சு. சேம் இங்க என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். என்ன காம்போசிஷன் மட்டும் வேற. இங்க Al2SO4 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். Al2 அப்படிங்கிறப்போ அலுமினியம் வந்து 27 அலுமினியமோட மாஸ் நம்பர். 2 அலுமினியம் இருக்கிறதுனால 54 மாறிடும். சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா 32. 3 டைம்ஸ் இங்க பிராக்கெட்ல வெளியில 3 கொடுத்துருக்காங்க, அதனால 3 ஆல மல்டி பண்ணிக்கணும் 96. ஆக்சிஜன் வந்து 16. இங்கேயே ஆல்ரெடி 4 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 4 இங்க வெளியில ஒரு 3 4 3 சார் 12. அப்ப 12 ஆக்சிஜன் இருக்கிறதாக்கும் 12 ஆல் மல்டி பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க கேட்டதுனால ஆக்சிஜன் வந்து 192 இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 192 டிவைட் பை டோட்டல் மோலார் மாஸ் வந்து 342 இன்டூ 100 கேன்சல் பண்ணி போட்டோம்னா 56.14% அப்படின்னு கிடைச்சிடும். pH கால்குலேஷன்ல நான் ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல போட்டதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுலயும் ஒரு தடவை பார்க்கலாம். லெமன் ஜூஸோட pH வந்து 2 கொடுத்துட்டாங்க. இது கொடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான் அப்படிங்கிறப்ப pH அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஃபார்முலா என்ன அப்படின்னா H பிளஸ் ஈக்குவல் டு பேஸ் 10 பவர் pHன்னு வந்துடும். அப்ப பேஸ் 10 பவர் வந்து இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்கா, அப்ப மைனஸ் pH இருக்கிறதுனால -2. அப்ப 10 பவர் -2 இதை நம்ம 1 இன்டூ 10 பவர் -2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் த pH. HNO3யோட pH வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு மோலார் மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மோலார் சொல்யூஷனோட மோலார் மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த HNO3ய H பிளஸ் NO3ன்னு பிரிக்கலாமா? இந்த H பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் தான் இது. அப்போ pHக்கு வந்து மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயானுங்கிறது ஃபார்முலா. அப்ப H பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் 1 இன்டூ 10⁴. இது நம்ம வெறும் 10⁴ சொல்லலாம். அப்போ இங்க பேஸ்ல 10 வரும் லாக்னாவே. நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம்ல வந்து நாமளே ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருப்போம். இது வந்து நம்ம நெட்ல இருந்து எடுத்துக்கிட்ட இமேஜஸ் தான். ஓகேவா? இப்ப பேஸ் 10 பவர் 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்க -4 இருக்குமா? அது பேஸ் 10 பவர் 10 லாக் வந்து பேஸ் அண்ட் பவர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 1. ஏன்னா இந்த -4 வந்து முன்னாடி வந்துடும். ஓகேவா? அப்போ மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 4 1s 4. அப்போ 4 லாக் 10 பவர் 10 வரும். 10 பவர் 10ஓட வேல்யூ 1. அப்போ pH ஓட வேல்யூ வந்து 4. அதே மாதிரி தான் இங்க KOH கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா POH கண்டுபிடிச்சிட போறோம். ஓகேவா? -5 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு pH பிளஸ் POH வந்து ஈக்குவல் டு 14 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அதுல கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது 14 இங்க POH வந்து 5 கிடைக்குமா? அந்த 5 இதுல மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 9 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் pH ஓட வேல்யூ. இதே மாதிரியே தான் பாருங்க. ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 இன்டூ 10⁻11 சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பவர்ல என்ன இருக்கோ அதான் நமக்கு POH. அப்போ POH வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. அப்ப pH பிளஸ் POH வந்து 14 இல்லையா? அப்போ 11ல 14ல 11 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அதுதான் pH ஓட வேல்யூ. ஓகேங்களா? சோ இந்த வீடியோட நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ இதை பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 7 மார்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு 2 மார்க் கொஸ்டின்லயோ இல்ல 4 மார்க் கொஸ்டின்லயோ ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்குமே நீங்க இந்த 4 வீடியோஸை மட்டும் பார்த்தாவே போதும். சோ இது வந்து நம்மளோட 11th வீடியோ. இதுக்கு முன்னாடி 10 வீடியோஸையும் பாருங்க. இதை பார்த்தாவே போதும், நீங்க வந்து எக்ஸாம்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கோசரம் தான் உங்களுக்கு போட்டுட்டோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும் நமக்கு. ஏன்னா வாட் இஸ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதை பார்த்தாவே போதும். இந்த 11 வீடியோ போட்டோமா, இன்னொரு 5 வீடியோ வரும். டோட்டலா இந்த 16 வீடியோஸ் பார்த்தாவே நம்ம வந்து சயின்ஸ்ல 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஈஸியா வந்து ஒரு 40 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பாருங்க. பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.